Hello friends, welcome to Yas Recipes. இன்னைக்கு நம்ம சேனல்ல 90s கிட்ஸோட ஃபேவரட் பால் ஐஸ் தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த பால் ஐஸ் செய்யறது ரொம்பவே ஈஸி. வெறும் 4 பொருளை வச்சு டக்குன்னு செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 லிட்டர் அளவுக்கு நல்ல திக்கான பால் எடுத்திருக்கேன். கண்டிப்பா பால் திக்கா இருக்கணும். அப்பதான் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இது கொதிக்கட்டும். இன்னொரு கப்ல 1/4 கப் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா கட்டி எதுவும் இல்லாம கலந்து வச்சுக்கலாம். இப்போ இதுவும் இருக்கட்டும். பால் பாத்தீங்கன்னா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுல 1/4 கப் அதாவது 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. இனிப்புக்கு 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா சர்க்கரை எல்லாம் கரைஞ்சி வரட்டும். இப்போ கேஸை லோ ஃப்ளேம்ல வச்சு பாலை ஒரு 15 நிமிஷத்துக்கு கொதிக்க வைங்க. பால் நல்லா சுண்டி திக்கா வரணும். இது கூடவே 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். இப்போ கரைச்சி வச்சிருந்த கார்ன்ஃப்ளவர் மிக்ஸையும் சேர்த்துக்கோங்க. கேஸை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, இல்லைன்னா கட்டி கட்டியாக ஆகிடும். இது நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா திக்காக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ பாருங்க, பால் ஓரளவுக்கு திக்காயிடுச்சு. இந்த அளவுக்கு திக்கானாலே போதும், ரொம்ப திக்காகணும்னு அவசியம் இல்லை. கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு பாப்சிக்கல் மோல்டில் தான் ஐஸ்கிரீம் செய்ய போகிறேன். உங்ககிட்ட பாப்சிக்கல் மோல்ட்ஸ் இல்லைன்னா நீங்கள் நார்மல் கிளாஸில் கூட செய்யலாம். அதுவுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாலெல்லாம் ஃபில் பண்ணியாச்சு. மூடி போட்டு ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கலாம். இதை ஒரு 5 மணி நேரம் ரெஃப்ரிஜரேட் பண்ணி எடுத்துக்கலாம். 5 மணி நேரத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஸ் நல்லா செட் ஆயிடுச்சு பாருங்க. அவ்வளோதான், நம்மளோட எல்லாரோட ஃபேவரட் பால் ஐஸ் ரொம்பவே சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்பவே சிம்பிள். யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணிட்டு மறக்காம எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம யாஸ் ரெசிபிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.